Hi friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு வந்து நம்ம சண்டே சமையல் தான் பார்க்க போறோம். என்னென்ன செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு சண்டே சமையல் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 2 மாசம் ஆச்சு நம்ம வீட்ல மீன் குழம்பு வச்சு. அதனால நம்ம சாப்பிட்ற மாரி வேணும்னா ஒன்று மத்தி மீன், ஒன்று சங்கரா மீன். அதுதான் மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். காலையிலே பாருங்கள், சைதாப்பட்டியிலேருந்து எங்கள் அக்கா நாத்தனார் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க மத்தி. அதுக்கப்புறம் இறால்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக எடுத்தாச்சு. 2 கிலோ இறால், 1 கிலோ மத்தி. ஏன்னா வந்து மத்தியில் மீன் குழம்பு வைக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி சங்கராவில் மீன் குழம்பு வைக்கும் போது சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மாங்காய் தான் கிடைக்கல. பார்க்கலாம், பசங்க தூங்குறாங்க. எந்திரிச்சோடனே நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே கிடச்சிச்சின்னா கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வரைக்கும் நான் காலையில் போய் பார்த்துட்டு வந்தேன். கடை 2-3 கடை தான் திறந்துருக்கு. ஆனால் வந்து மாங்காய் கிடையாது. நம்ம அதிர்ஷ்டம் இன்றைக்கி மாங்காய் போட்டு மத்தி குழம்பு வைக்கணுன்னா பசங்க எழுந்திரிச்சு கடைக்கு அமுச்சு பார்க்கலாம், கிடச்சா போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம், 1/2 கிலோ சின்ன வெங்காயம்னா இறால் தொக்குக்கும் அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கும். அதே போல் ஒரு 1/2 கிலோ தக்காளி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் புளியை மீன் குழம்புக்கு ஊற போட்டு வச்சுருக்கேன். மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்து வச்சாச்சு. சாப்பாட்டுக்கு ஒலை காயுது. அரிசி ஊற போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து எங்கள் அக்கா பையனுக்கு முருகன் கோயிலில் நிச்சயதார்த்தம். நானும் அவரும் போகிறோம். ஆனால் பசங்க வரைக்கும் இருக்காங்க. 10:30 மணிக்கு மேலே, 10:11 நல்ல நேரமாக அப்போ தான் நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. அந்த நேரத்துக்கு நம்ம கரெக்டாக போய் ஆஜராகணும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்றைக்கி சமையல் ஆரம்பிக்கிறோம். மணி என்னடா இன்றைக்கி 9 மணி. 9 மணிக்கே வந்து சமையல் ஆரம்பிக்கிறோம். இப்போ டக்குன்னு என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஒரு பக்கம் வந்து இறால் தொக்கு, ஒரு பக்கம் வந்து மீன் குழம்பு. ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பை தாளிச்சிடலாம். அதுதான் கொஞ்சம் லேட் ஆகும். கட் பண்ண வேண்டியதெல்லாம் மீன் குழம்புக்கு இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் மீன் குழம்புக்கு கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி இன்றைக்கி மீன் குழம்பு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. டேஸ்ட் வந்து அப்படியே வாயில் இருக்கிற மாதிரி இருக்குது. மீன் குழம்பே நம்ம இன்னும் வைக்கல. ஆனால் பார்த்திங்கன்னா வச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் இப்போ வந்து 2 கிலோ 100 ரூபாய். ஆனால் பெருசாக இருக்குது, முத்தாக இருக்குது. இது பேர் தான் மொச்சக்கொட்டை மாரி, மொச்சக்கொட்டையோட பெருசாக இருக்குது. நிறைய பேர் வந்து சின்ன வெங்காயம் உரிக்க சோம்பல் பட்டுக்கிட்டு வாங்க மாட்டாங்க. இந்தமாரி கொஞ்சம் பெருசாக வாங்கி வச்சுக்கோங்க. நான் பெரும்பாலும் வெங்காயத்துலேயே, பெரிய வெங்காயத்துலேயும் சரி, சின்ன வெங்காயத்துலேயும் சரி, கொஞ்சம் சின்னதாக தான் பார்த்து வாங்குவேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்போ தான் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டா கொஞ்சம் சொந்தக்காரவங்களாம் வருவாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இல்லையா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா போன தடவையே சிவராத்திரிக்கு போனோம் பார்த்தீங்களா, அப்போயே வீடியோ எடுக்கவே முடியல. கூட்டம் ஒரு பக்கம், இப்போ இது குழம்புக்கு இந்த வெங்காயம் போதும். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். 100 கிராம் வெங்காயம் போதும். இந்த வெங்காயம் போதும். இதுலேயே ஒரு 3 கட்டி பூண்டை உரிச்சு போட்டிருக்கேன். தக்காளி இப்போ 2 நாளாக தான் 3 கிலோ 50 ரூபான்னு வருது. ஆனால் இந்த அளவுக்கு பழமாலாம் இல்லை. நம்ம ஃப்ரிட்ஜில் வாங்கி வைக்கிறோமா, அதனால்
பழமாக கல் மாரி வாங்கி வாஷ் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா ஒரு தக்காளி கூட உங்களுக்கு கெட்டு போகாது. நான்லாம் எப்பயுமே அப்படி தான், சோம்பல் படாமல் பாருங்க. ஒரு தக்காளி கட் பண்ணதே இவ்வளோ இருக்குது. சோம்பல் படாமல் ஒரு 5 நிமிஷம் வாஷ் பண்ணிவிட்டு வைங்க. தக்காளி ஒன்று கூட கெட்டு போகாது. நம்ம எடுக்கும் போது அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். எப்பயுமே எந்த பொருளுமே நம்ம கை வாட்டத்தில் நம்மளுக்கு ஏற்ற மாரி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடமும் க்ளீனாக இருக்கும், நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ 2 தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணியாச்சு. ஓகேவா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை நம்ம மிக்சியில் எறா தொக்குக்கு வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம வந்து எறா தொக்குக்கு வந்து அரைச்சி தான் போட போகிறோம். எறா தொக்குக்கு வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே இந்த சாப்பர் வாங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. இப்போ கூட வாங்கி என்ன பண்ணுறேன், அந்த கையில் இழுப்போம்ல அந்த சாப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மிஷினில் போடுறது சாப்பரு அவ்வளோ யூஸ் பண்ணுறதே கிடையாது. ரொம்ப பொடிசாக வருது. காயெல்லாம் நறுக்குனா ஒரு அளவுக்கு தான் நம்மளுக்கு பொடிசாக வேணும். எங்கள் அப்பாலாம் சாப் பண்ணும் போதெல்லாம் பார்த்தோன்னா ஆசையாக இருக்கும். அதேமாரி பக்கத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பார். ஒருத்தரை கூட ஹெல்ப்புக்கு கூப்பிட மாட்டார். ஏன்ப்பா சமையல் பண்ணும்போது அவங்களே ஷூட்டிங்லேயோ சரி, எங்கள் அப்பா எம்ஜிஆர் காலேஜில் லாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணார். அப்பையும் சரி, அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூப்பிட்டா நம்மளே செஞ்சிடலாமா கடை 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 கடைன்னு அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்னாரு. அது போல தான் நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வேலையை நானே பார்த்துக்க தான் பார்ப்பேன். இப்போ வந்து நான் யாரா வந்து நான் எங்கள் மாமியார் எங்கள் அக்கா நாத்தனார் 3 பேருமே க்ளீன் பண்ணோம். இறாவையும் மத்தி மீனையும் அப்புறம் பூண்டு எல்லாம் உரித்து வச்சுட்டு தான் நம்ம வந்து எப்பயுமே வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டவ்வில் ஒன்றில் டக்கு டக்கு டக்குன்னு ஏற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எங்கள் அப்பா கதையை சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்பா என்ன பண்ணுவார், இப்போ நான் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க, ஒரு கிணத்துல தண்ணி, ஒரு தட்டு, இந்த வேஸ்ட்டு போடுறதுக்கு கூட ஒரு தட்டு, அதுக்கப்புறம் வந்து பூண்டு சின்ன வெங்காயம்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 கிலோ நாளும் உரிச்சு போட்டுருவார். அதேமாதிரி பச்சை மிளகாய் நிறைய சேர்ப்பார். ஏன்னா அவர் வந்து ஷூட்டிங்கில் இந்த காலேஜிலலாம் ஒர்க் பண்ணனால அவருக்கு வந்து நிறைய பச்சை மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம்லாம் நிறைய சேர்த்துப்பார். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணியாச்சு. அதனால் அவருக்கு வந்து நிறைய பச்சை மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயத்தெல்லாம் உரித்து வச்சுருவார். நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும், ஒரு 100 கிராம் 150 கிராம். இந்த 100 கிராம் போடுறதுக்கே இவ்வளோ சின்ன வெங்காயம் போடுறீங்களான்னு ஒரு சிஸ்டர் போன வாரம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. 100 வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. உரிக்கிறது தான் பெரிய விஷயம். உரிக்கிறோம், அதை நம்ம வந்து சமையலில் சேர்த்தா நம்மளுக்கு தானே உடம்புக்கு நல்லது. அதனால் எப்பயுமே வந்து சோம்பல் படாதீங்க, சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. ஓகேவா, இதில் இப்போ வந்து 3 கட்டி பூண்டு உரித்து போட்டிருக்கோம், எறாக்கும் மீன் குழம்புக்கும். அதை வந்து நம்ம இடிச்சுக்கலாம். ஓகேவா, இடித்து போடும்போது மனம் நல்லாயிருக்கும். பசங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது கூட இந்த பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலெல்லாம் சாப்பிட்டாங்க. இப்போ பெரிய பசங்களாக ஆக அது சாப்பிட்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் இப்போ நான் அதனால் நல்லா வதக்கி தான் செய்யணும். இடிச்சுக்கலாம் பூண்டு
சின்ன வயசுலலாம் நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எங்கள் அப்பா இருக்கும் போது ஆளுக்கு ஒரு வேலை செய்வோம். எங்கள் அப்பா எல்லா வேலையும் செய்வாருங்க. இந்த வேலை அந்த வேலைலாம் கிடையாது, எல்லா வேலையுமே செய்வார். துணி துவைச்சி கொடுத்தா துணி காய போடுவார். அதுக்கப்புறம் சாமான் கழுவார், வீடு பெருக்குவார், துணி மடிப்பார். துணியெல்லாம் மடிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மா கிட்ட நிறைய சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அவங்கள பார்த்தே கற்றுக்கிட்டேன் நான். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து எனக்கு எங்கள் அக்காவுக்கு எந்த வேலையுமே சொல்லி கொடுக்கல, நாங்களே பார்த்து கற்றுக்கிட்டு தான். பூண்டு இடிக்க இடிக்க அவ்வளோ மனமாக இருக்குது. வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா 4 பேரும் ஷேர் பண்ணி தான் செய்வோம். ஆளுக்கு ஒரு வேலை எடுத்துப்போம். வீட்டில் எல்லாம் இருந்தால் எங்கள் அப்பா ஷூட்டிங்லாம் போகலன்னா எங்கள் அம்மா வியாபாரத்துக்கு போவாங்க, போக விட மாட்டார். அப்போ வந்து ஷூட்டிங் இல்லாத போது 4 பேரும் ஒரு வேலை. ஒருத்தவங்க வெங்காயம் உரிச்சாங்கன்னா, ஒருத்தவங்க நான்வெஜ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 2 பேர் க்ளீன் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க தாளிப்பாங்க. பெரும்பாலும் வந்து செய்கிறது வந்து அக்கா தான் செய்வாங்க. அக்கா சமையல் சூப்பராக இருக்கும். நாங்கள் இப்போ வந்து ரொம்ப அக்காவை மிஸ் பண்ணுறோம். ஒரு கனவு மாரி ஆயிடுச்சு அக்கா இறந்தது. இப்போ திருப்பி ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ மீன் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் உப்பு. ஃபஸ்ட்டு வந்து இதை கொஞ்சம் நல்லா கை விட்டு பிசைஞ்சிருங்க. உப்பில் பிசையும் போது தக்காளி நல்லா கல் மாரி இருந்தால் கூட நல்லா மேட்ச் ஆகி வரும். எங்கள் அக்காவை மறக்கவே முடியல. அது எப்படி மறக்க முடியும்? எனக்கும் அவங்களுக்கும் 1 வயசு தான் டிஃப்ரெண்ட்டு. சண்டே வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, மண்டே இல்லைன்னா நம்பவே முடியல. மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எது சொல்கிற நம்மக்கிட்டே அப்படியே பேசுகிற மாரி இருக்குது, சிரிக்கிற மாரி இருக்குது. நம்ம மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் அது நினச்சா வந்து ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் வந்து அது நினைக்காமவும் இருக்க முடியல. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னால் என்ன பண்ணுறது, நீ கஷ்டப்படாத அப்படின்னு தான் சொல்லுவார். நம்மளால் கஷ்டப்படாமல் இருக்க முடியலையே, என்ன பண்ணுறது. நம்மளோட உடன்பிறப்பாயிட்டாங்க. சரி, நம்ம வந்து சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்க, தக்காளியை நல்லா ஒரு 50% நல்லா மேட்ச் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், மிளகாத்தூள் வேறு காலி ஆயிடுச்சு, அரைக்கணும். இப்போ வந்து 3 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு கையால் நசுக்கிக்கோங்க ஓரளவுக்கு. அம்மா வைக்கிற குழம்பெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் என்ன தான் வச்சாலும் அவங்கவுங்க அம்மா வைக்கிறது ஒரு ஸ்பெஷல் தான் இல்லை? எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி வீடியோவாக போடுறோம்ல, அதனால் பேசிக்கிட்டே கொஞ்சம் கதை இதெல்லாம் பேசிக்கிட்டே சமையல் பண்ணும்போது நம்மளுக்கு சமைக்கிறதே தெரியாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எப்பயும் பாசத்தோடையும் நேசத்தோடையும் அன்போடையும் செஞ்சால் சமையல் வந்து சூப்பராக இருக்கும்னுவாங்க. யார் யாருக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா எங்களோட ஜீனே வந்து அப்பா வந்து சமையல்கார் தான். அம்மா வந்து கூட ஹெல்ப் பண்ணி நல்லா சமைப்பாங்க. அம்மாவும் கிராமத்து ஆள் தானே, அதனால் புளியை வந்து ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டரில் கழுவிடுங்க. ஏன்னா இப்போ வர புளியில் ரொம்ப நம்ம வந்து நல்ல காஸ்ட்லியான புளி வாங்கினா கூட இப்போ மண் வருது. ஓகேவா? அதனால் பார்த்து கழுவிட்டு ஊற போடுங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு மீன் குழம்புக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மீன் குழம்ப தாளிக்கிற வேலை தான். ஓகேவா? இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய். ஓகேவா? ஹீட் ஆகட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிடலாம். தாளிப்பு வடகம் வந்து இவ்வளோ தான் இருக்குது. நம்ம ரெடி பண்ணணும். இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் 1 கிலோ 50 ரூபான்னு வருது இல்லை, வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து போன வருஷம் தாளிப்பு வடகம் காலி ஆயிடுச்சு. அவ்வளோதான். தாளிப்பு வடகம் போட்டு நம்ம மீன் குழம்போ கீரையோ பொரியலோ துவையலோ செய்யும்போது சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி போட்டேன். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே மீன் குழம்புக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். அப்போ தான் சூடு தணிக்கும்னு சொல்லுவாங்க. சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தாளிப்பு வடகம். இப்போ பொரியும் போதே கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு முக்கால்வாசி பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. அந்த வடகத்தோட வதங்கி வரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மணமும் அப்படி இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தோன்னே ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த சின்ன வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம வந்து 1/2 கிலோ வெங்காயம் உரிச்சோன்னா ஒரு 100லேருந்து 150 கிராம் வந்து குழம்புக்கு போட்டிருக்கோம். மிச்ச வெங்காயத்தை நல்லா ஒரு 90% மிக்சியில் எறா தொக்குக்கு நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ மிக்சி ஜாரில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து வெங்காயம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. ஓகேவா? மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. சாதம் வேறு பொங்கு போகுது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன். நம்ம வந்து அந்த எண்ணெயில் தான் போட்டு மிளகாத்தூளை சேர்க்கணும். 2 செகண்ட் வதக்கிட்டு தான் நம்ம கரைச்சி வச்சதை சேர்க்கணும். நம்ம என்ன பண்ணிட்டோம், அவசரப்பட்டு கரைச்சி வச்சதை சேர்த்துட்டோம். இப்போ ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி நம்ம சேர்க்கும் போது ஃபினிஷிங்கில் சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லான மீன் குழம்பு கிடைக்கும். இப்பயும் கிடைக்கும், ஆனால் அது ஒரு விதத்தில் இருக்கும். விதம்னா செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கவும் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி இருக்கும். இப்போ இதை பார்த்துக்கோங்க. காரம் உப்பு புளிப்பு எல்லாமே பார்த்துட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. திட்டமாக உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த குழம்பு பத்தாது, அதனால் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஊற்றிட்டு
கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்பே பண்ணாதீங்க. நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு பார்த்திங்கன்னா இது போல் கலக்கி வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்பீடாக வச்சு கொதிக்க வச்சு எடுக்கும் போது வேறு மாதிரி வரும். நம்ம இப்போ இறால் தொக்கை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம 2 கிலோ இறால் ஆஞ்சி வச்சுருக்கோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஒரு 5லேருந்து ஒரு 6 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், கடலெண்ணெய், செக்கெண்ணெய். இப்போ நம்ம நார்மல் எண்ணெய்க்கும் பார்த்திங்கன்னா செக்கெண்ணெய்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ நம்மளோட மீன் குழம்பு மலர போகுது. இப்போ இந்த சைடு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். அதில் பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 கிலோ இறா எடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த பூண்டு பத்தாது, ஓகேவா? அதனால் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நீங்கள் பூண்டு கூட அதிகமாக எடுத்துகிட்டு இஞ்சி தனியாக பூண்டு தனியாக கூட நசுக்கி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ளேவரில் வதக்குங்க. சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 80% வதங்கினோன்னே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துலாம். நல்லா இறால பிடிச்சி வரும். பிடிச்சின்னா காரம், புளிப்பு அந்த மாரி மசாலா தூக்கலாக வரும். அதுக்கு தான் நம்ம இந்தமாரி அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ இது கூடிய உப்பு சேர்த்துக்கலாம். திட்டமாக சேர்த்துக்கோங்க, பத்தலைன்னா கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். மீன் குழம்பு சும்மா தலைப்புலான்னு இங்கே கொதிச்சு வருது. கொதிக்கிட்டோம். சாதம் வெந்துருச்சு போலக்கு, வடித்து விட்டுடலாம். பாருங்கள், சாதம் நல்லா மலர்ந்து வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். வடிச்சிட்டு வரேன். இப்போ வெங்காயம் வதக்கி விட்டுருந்தோம். அதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூனு, 1 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சீரகம், மிளகு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஓகேவா? இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 2 செகண்டு. ஏன்னா நம்மளுக்கு 2 கிலோ இறா, காரம் அதுக்கு தகுந்த மாரி இருக்கணும். கவுச்சி வாசனையே இருக்கக்கூடாது. அதுக்கு கொஞ்சமாக மிளகு, சீரகம் தூள் போட்டால் தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ 2 செகண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துருங்க. தக்காளி ஓரளவுக்கு அப்படியே மேட்ச் ஆகி வரணும். நீங்கள் இதே போல் நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் எப்பயும் இருக்கிற மாரி இறா தொக்கோட அதிக ஃப்ளேவரோட டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். ஒரு ரசம் வச்சு தொட்டு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும், ஓகேவா? இப்போ இதை மூடிடலாம். நம்மளோட மீன் குழம்பு பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, நல்லா மலர்ந்து வரட்டும். வெறும் கொத்தமல்லி தண்டு போடும் போது செம்ம ஃப்ளவராக இருக்கும்.
கொதிக்கும் போதே போட்டுடலாம். ஓகேவா? நான் இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ரசம் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எறா தொக்கோட மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணமாக இருக்குது. நம்ம எறாவை சேர்த்துடலாம். எறாவில் வந்து நிறைய புரோட்டீன் இருக்குது. பசங்களுக்கு நிறைய செஞ்சு கொடுங்க. ஆளுக்கு ஒரு கரண்டி வச்சா கூட பத்தாது. இது 2 கிலோ எறா ஆஞ்ச உடனே எவ்வளோண்டு இருக்குது பாருங்கள். இதை வந்து 10 நிமிஷம் சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக வச்சு குக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா ட்ரையாக இருக்குது. அதேமாதிரி மூடி போடாதீங்க. மூடி போட்டிங்கன்னா தண்ணி கண்டிப்பாக வரும். இப்போயே தண்ணி வரும் உங்களுக்கு எறால. நிறைய வரும், தண்ணி விடும். அதுமாதிரி ஃபாஸ்ட்டாக வச்சிங்கனாலும் தண்ணி நல்லா விட ஆரம்பிச்சிடும். மத்தி மீன் பாருங்கள், நல்லா குச்சி குச்சியாக சூப்பராக இருந்தது மத்தி மீன். அதனால தான் மத்தி மீன் குழம்பு வச்சிடலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு மத்தி மீன் சங்கரா தான். மத்தி கிடைக்கும் போது சங்கராவை அவ்வளோவா விரும்ப மாட்டேன். ரசம் வேறு மலர்ந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது மத்தி. கண்டிப்பாக வந்து கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. அப்படியே ஹீட் பட கொஞ்சம் இலகுனா மாரி தண்ணி விடும். இறாலாம் அப்படியே சுருங்கி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், மூடி வைக்காமே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். 5 நிமிஷம்தான் ஆச்சு. கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிக்கணும். சிம்மிலே வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. ரசம் மலர்ந்துருச்சு, அதனால் நான் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். நம்ம மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஒருத்தர் மாங்காய் வாங்க போயிருக்காரு. அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே கொதிக்கிட்டோம். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ தான் ஏடு கட்டி வருது. மீனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்பு வைக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நிறைய குழம்பு வச்சுட்டு மீன் கொஞ்சமாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஏடு கட்டி வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? மீனை போட்டுக்கலாம். மீனை சேர்த்துக்கலாமா? மாங்காய் கிடைக்கலையா, அதனால் வெறும் மீன் குழம்பு மட்டும் மீனை மட்டும் போட்டு குழம்பு வச்சுக்கலாம். எறா 2 இருந்தது, அதையும் சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு இறக்கிக்கலாம். நம்மளுக்கு எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? உங்களுக்கு ஆற இன்னும் நல்லா ட்ரையாக வரும். போதும். இதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஹார்டாகிடும் எறா. இது வந்து நீங்கள் அப்படியே தளன்னு இருந்தால் சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பெரும்பாலும் பசங்க வந்து மீன் குழம்போட எறா தொக்கு தான் போட்டு சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி காலையிலே மீன் குழம்பு வச்சுட்டோம். அப்படியே மதியானம் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.